அனுரவின் இந்திய விஜயம் தொடர்பில் அரசாங்கம் வெளியிட்டுள்ள விசேட அறிவித்தல். சபாநாயகரின் கலாநிதி பட்டம் தொடர்பில் ஜப்பானிய பல்கலைக்கழகம் வெளியிட்டுள்ள தகவல். ஐக்கிய மக்கள் சக்தியின் தேசிய பட்டியல் பிரச்சினை விரைவில் சஜித் வெளியிட உள்ள பெயர் விவரங்கள். வடக்கில் கொட்டி தீர்க்க போகும் கனமழை, விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை. மின்கட்டண குறைப்பு தொடர்பான அமைச்சரவை தீர்மானம். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் 3 நாட்கள் உத்தியோகபூர்வ இந்திய விஜயத்தின் போது பேச்சுவார்த்தைகளின் போது அவதானம் செலுத்தப்படும் விடயங்கள், எட்டப்படும் இணக்கப்பாடுகள் குறித்து டில்லியிலிருந்து கூட்டு அறிவித்தல் வெளியிடப்படும் என்று அரசாங்கம் தெரிவித்துள்ளது. மேலும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க 15ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை 3 நாட்கள் உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டு இந்தியா செல்ல உள்ளார். அவருடன் வெளிநாட்டு அலுவல்கள் அமைச்சர் விஜித ஹேரத் மற்றும் பிரதிநிதி அமைச்சர் கலாநிதி ஹர்ஷன சூரியபெரும உள்ளிட்டோரும் இந்த விஜயத்தில் பங்கேற்க உள்ளனர். ஜனாதிபதி தலைமையிலான இந்த உயர்மட்ட தூதுக்குழு இந்திய பிரதமர் நரேந்திர மோடி, ஜனாதிபதி திரௌபதி முர்மு உள்ளிட்ட முக்கிய ராஜதந்திரிகளை சந்தித்து இருதரப்பு பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட உள்ளது. எனினும் இதன்போது அவதானம் செலுத்தப்பட உள்ள விடயங்கள், கையெழுத்திடப்பட உள்ள ஒப்பந்தங்கள் குறித்து டில்லியிலிருந்து கூட்டு ஊடக அறிவித்தல் விடுக்கப்படும். விஜயத்திற்கு ஓரிரு தினங்களுக்கு முன்னர் வெளிநாட்டு அலுவல்கள் அமைச்சினால் உத்தியோகபூர்வ ஊடக அறிவித்தல் வெளியிடப்படும் என அமைச்சரவை பேச்சாளர் மேலும் தெரிவித்துள்ளார். வடக்கு மாகாணத்தில் சில இடங்களில் 100 மில்லிமீட்டருக்கும் அதிகளவான பலத்த மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. குறித்த விடயத்தை வளிமண்டலவியல் திணைக்களம் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது. இதன் அடிப்படையில் நாட்டின் ஏனைய பிரதேசங்களில் பல இடங்களில் மாலையில் அல்லது இரவில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது. மத்திய சப்ரகமுவ, தென், ஊவா, மேல் மற்றும் வடமேல் மாகாணங்களில் காலை வேளையில் பனிமூட்டமான நிலை காணப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. மேலும் இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேளைகளில் அப்பிரதேசங்களில் தற்காலிகமாக பலத்த காற்றும் வீசக்கூடும் எனவும், மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள பொதுமக்கள் தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறும் வளிமண்டலவியல் திணைக்களம் கோரிக்கை விடுத்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. மின்கட்டணத்தினை 33% குறைக்க முடியும் என்ற எமது நிலைப்பாட்டில் எவ்வித மாற்றமும் இல்லை என அமைச்சரவை பேச்சாளர் நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார். நேற்று இடம்பெற்ற அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் ஊடகவியலாளர் மாநாட்டில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். அவர் மேலும் குறிப்பிடுகையில், மின்சார சபை ஊழியர்களுக்கு எவ்வித விசேட கொடுப்பனவையும் வழங்காமல் இருப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது. மின்கட்டணத்தை 33% குறைக்க முடியும் என்ற நிலைப்பாட்டில் நாம் உறுதியாக உள்ளோம். கடந்த அரசாங்கத்தினால் மக்களிடமிருந்து பெற்றுக்கொள்ளப்பட்ட பணம் தொடர்பான தரவினை அடிப்படையாக கொண்டே நாம் அந்த கருத்தினை முன்வைத்தோம். எதிர்வரும் 6 மாதங்களுக்கு மின் கட்டணத்தினை அதிகரிக்காமல் இருப்பதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும். அதன் பின்னர் மக்களுக்கு நிவாரணம் கிடைக்கும் வகையில் கட்டண திருத்தம் மேற்கொள்ளப்படும். கிடைக்கும் முதலாவது சந்தர்ப்பத்திலேயே மின் கட்டணத்தில் திருத்தங்களை மேற்கொண்டு மக்களுக்கு நிவாரணத்தை வழங்குவோம். நாம் அரசாங்கத்தை பொறுப்பேற்ற போது இலங்கை மின்சார சபையில் மக்களிடமிருந்து பெற்றுக்கொள்ளப்பட்ட பணத்தில் பாரிய தொகை செலவிடப்பட்டிருந்தது. எனவே தற்பொழுது மின் கட்டணத்தை அதிகரிக்காமல் பேணுவதற்கான நடவடிக்கைகளையே மின்சார சபை முன்னெடுக்க வேண்டியுள்ளது. எதிர்வரும் 6 மாதங்களுக்குள் அதற்குரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அவர் மேலும் கூறியுள்ளார். சபாநாயகர் அசோக சபுமல் ரன்வெல ஜப்பானில் உள்ள பல்கலைக்கழகத்தில் கல்வி கற்கவில்லை என தகவல்கள் வெளியாகியுள்ளன. அசோக ரன்வெல ஜப்பானில் உள்ள பல்கலைக்கழகத்தில் முதுகலை பட்டம் படித்தவரா என்பது தொடர்பில் ஐக்கிய தேசிய கட்சியின் ஊடக பிரிவு அந்த பல்கலைக்கழகத்திடம் தகவல்களை கோரியுள்ளது. இந்த நிலையில் அசோக சபுமல் ரன்வெல என்னும் நபர் தமது பல்கலைக்கழகத்தில்
கல்வி கற்கவில்லை என அப்பல்கலைக்கழகம் எழுத்து மூலம் அறிவித்துள்ளது. இந்த விடயம் தொடர்பில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் அலுவலகத்தில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் தலதா அத்துக்கோரல குறிப்பிட்டுள்ளார். 10வது நாடாளுமன்றத்தின் 22வது சபாநாயகர் நாட்டின் உயரிய பதவியான சபாநாயகர் பதவியை கீழறுத்துள்ளார் என தலதா அத்துக்கோரல தெரிவித்துள்ளார். சபாநாயகரின் கலாநிதி பட்டம் தொடர்பில் பல்வேறு தரப்பினரால் வெவ்வேறு கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டுள்ளன. இந்த நிலையில் சபாநாயகர் அசோக ரன்வெல்ல தனது கலாநிதி பட்டம் குறித்து வெளிவரும் தகவல்கள் தொடர்பில் எதிர்வரும் நாட்களில் அறிக்கை ஒன்றினை வெளியிடுவார் என அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவித்திருந்தார். ஐக்கிய மக்கள் சக்தியின் தேசிய பட்டியல் பிரச்சினைகளுக்கு தீர்வு எட்டப்பட்டுள்ளது எனவும் அது தொடர்பான பெயர் விவரங்களை கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச விரைவில் வெளியிடுவார் எனவும் அந்த கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் அஜித் பி பெரேரா தெரிவித்துள்ளார். ஐக்கிய மக்கள் சக்திக்கு கிடைக்கப்பெற்ற 5 தேசிய பட்டியல் ஆசனங்களில் 4 ஆசனங்களுக்குரிய உறுப்பினர்களின் பெயர்கள் இன்னும் தேர்தல் ஆணைக்குழுவிற்கு அனுப்பி வைக்கப்படவில்லை. தேசிய பட்டியல் வாய்ப்பை தோல்வியடைந்த உறுப்பினர்களும் பங்காளி கட்சி உறுப்பினர்களும் கோருவதால் ஐக்கிய மக்கள் கூட்டணிக்குள் கடும் நெருக்கடி ஏற்பட்டிருந்தது. இந்த நிலையில் இந்த பிரச்சினைக்கு தீர்வு எட்டப்பட்டு விட்டதா என எழுப்பப்பட்ட கேள்விக்கு பிரச்சினை தேர்ந்துவிட்டது, பெயர் விபரத்தை மட்டுமே அறிவிக்க வேண்டியுள்ளது, அதனை கட்சித் தலைவர் அறிவிப்பார் என்றும் அஜித் பி பெரேரா குறிப்பிட்டுள்ளார். அதேவேளை உள்ளூராட்சி சபை தேர்தலில் ஐக்கிய மக்கள் சக்திக்கு சாதகமான பெறுபேறு கிட்டும் என்றும் அவர் நம்பிக்கை வெளியிட்டுள்ளார். டெலோ கட்சியின் தலைவரும் பென்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினருமான செல்வம் அடைக்கலநாதனிற்கும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்திற்கும் இடையில் நேற்று செவ்வாய்க்கிழமை இரவு கிளிநொச்சியில் அவசர சந்திப்பு இடம்பெற்றுள்ளது. தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் செயலாளர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தலைமையில் குறித்த கலந்துரையாடல் இடம்பெற்றுள்ளது. குறித்த சந்திப்பு குறித்து நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவிக்கையில், விசேடமாக அரசாங்கம் புதிய அரசியல் அமைப்பை கொண்டுவர உத்தேசித்துள்ள இச்சூழ்நிலையில் குறித்த அரசியல் அமைப்பு உறுதியாக அறிவித்துள்ள நிலையில் அதனை நாடாளுமன்றத்தில் எவ்வாறு எதிர்நோக்கப் போகின்றோம் என்ற விடயம் குறித்தும், குறிப்பாக தமிழ் தேசிய மக்களின் நிலைப்பாடுகள் தொடர்பாகவும் புதிய அரசியல் அமைப்பு கொண்டுவரப்படுகின்ற சந்தர்ப்பத்திலேயே எங்களுடைய நிலைப்பாடு எவ்வாறு இருக்க வேண்டும் என்கின்ற நிலைப்பாடு தொடர்பாகவும் கலந்துரையாட இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தியுள்ளோம். அந்த வகையில் நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரனோடும் இவ்விடயம் தொடர்பாக பேசி புதிய வருடத்தோடு மேலதிக நடவடிக்கைகளையும் முன்னெடுக்க நாங்கள் யோசித்திருக்கின்றோம். அந்த சந்திப்பு பேரவையினுடைய தீர்வு திட்டத்தை ஆழமாக ஆராய்வதற்கான சந்தர்ப்பத்தை தமிழரசு கட்சி, ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி, தமிழ் தேசிய மக்கள் முன்னணி, சிவில் சமூக தலைவர்களையும் உள்வாங்கி மேலதிகமாக இவ்விடயத்தில் உள்வாங்கப்பட வேண்டிய விடயங்களை நாங்கள் வருகின்ற ஒரு சில நாட்களில் ஸ்ரீதரன் எம்பியோடும் பேசி முடிவு எடுப்போம் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். வாகன இறக்குமதிக்கு விரைவில் அனுமதி வழங்கப்படும் என வாகன இறக்குமதியாளர்கள் விளம்பரம் செய்த போதிலும் அவ்வாறான கூற்றுக்கள் மூலம் மக்களை தவறாக வழிநடத்த வேண்டாம் என அமைச்சரவை பேச்சாளர், சுகாதார மற்றும் வெகுஜன ஊடக அமைச்சர் டாக்டர் நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார். அரசாங்க தகவல் திணைக்களத்தில் நேற்று நடைபெற்ற அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் செய்தியாளர் மாநாட்டில் ஊடகவியலாளர் ஒருவர் கேட்ட கேள்விக்கு பதிலளிக்கும் போதே அமைச்சர் மேற்கண்டவாறு தெரிவித்தார்.